சென்னையில் கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் தற்போது உத்தண்டி கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பென்சல் புயல் காரணமாக செங்கல்பட்டு உத்தண்டி பகுதியில் தற்போது கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பல அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பி வருவதால் மீனவர்கள் அச்சம் அடைந்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பி வருவதால் மீனவர்கள் அச்சம் அடைந்துள்ளனர். உத்தண்டி கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பல அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பி வருவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். இடைவிடாது பெய்து வரும் கனமழை காரணமாக தற்போது பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள சூழலில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பி வருவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். பென்சல் புயல் காரணமாக செங்கல்பட்டு உத்தண்டி கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பல அடி உயரத்திற்கு அலைகள் எழும்பி வருவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பென்சல் புயல் தன்னுடைய கோர தாண்டவத்தை ஆடத் தொடங்கியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பென்சல் புயலின் செய்திகளை ஜெயா பிளஸ் செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு நேரலையில் வழங்கிக் கொண்டிருக்கிறது. எமது ஜெயா பிளஸ் செய்தியாளர்கள் ஆங்காங்கே களத்தில் இருந்து நொடிக்கு நொடி செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள, புயல் தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் உடன். இன்று மாலை புயல் கரையை கடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் உத்தண்டியில் இருந்து செய்திகளை தருவதற்காக நேரடியில் தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கு? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பென்சல் புயலினுடைய காரணமாக கடலில் காற்று என்பது 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திற்கு கடல் காற்று வீசுவதன் காரணமாக அதனுடைய வெளிப்பாடாக தரையிலும் அந்த காற்று என்பது வீசி வருகிறது. அது மட்டுமல்லாமல் கடலுடைய அலை என்பது வழக்கத்திற்கு மாறாக புயலின் காரணமாக சுமார் ஒரு 20 அடி உயரத்திற்கு தண்ணீர் வந்து அதிக அளவில் அலை வீசக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல காற்றினுடைய வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது. அவ்வப்போது இந்த பகுதியில் அதாவது கடலுடைய அலை கரைக்கு உள்ளே வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு சூழலும் உருவாயிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடலுடைய அலை வேகமாக வருவதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய தெருக்களில் தண்ணீர் ஓடி இருக்கக்கூடிய அதற்கான தடயங்களும் நாம் வந்து நிற்கும் பொழுது அலை உள்ளே வரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிந்தது. சுமார் 50 மீட்டர் வரை இந்த கடல் என்பது உள்ளே இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த புயலின் காரணமாக இந்த கடல் என்பது கரைக்கு வந்திருக்கிறது, கரையை நோக்கி வந்திருக்கிறது. அந்த இங்க இருக்கக்கூடிய மணல் எல்லாம் அடித்து சென்று அலையினுடைய தாக்கம் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். இங்கிருந்து சுமார் ஒரு 15 முதல் 20 மீட்டர் தொலைவிற்கு வழக்கமான தினங்களில் இருக்கும். ஆனால் கடல் தற்பொழுது கரையை நோக்கி வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அலையினுடைய வேகம் அதிகமாக இருப்பதனால் இந்த பகுதியில் அதிக அளவில் தண்ணீர் உள்ளே வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அதே போல மரங்கள், இங்க இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் எல்லாம் வேகமாக காற்றின் வேகத்தின் காரணமாக வீசக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் நேரலையில் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தென்னை மரங்கள் எல்லாம் சுமார் ஒரு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசுவதன் காரணமாக தென்னை மரங்கள் சாயக்கூடிய அளவிற்கு காற்றினுடைய வேகம் இந்த பகுதியில் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிக்கிறார். ஆகவே காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுவது, அதே போல வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது இந்த பகுதியில் வீடுகள் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. தொலைவில் நாம் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் வீடுகள் இருக்கிறது. அந்த வீடுகளுக்கு அருகாமையில் கடல் தண்ணீர் உள்ளே அடித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இது மழையின் காரணமாக வெகு தொலைவிற்கு காட்ட முடியாத ஒரு சூழலும் இந்த பகுதியில் இருந்து வருகிறது.
கடலுடைய சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த உத்தண்டி பகுதி என்பது மிக முக்கியமாக சோழிங்கநல்லூரிலிருந்து ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை வரக்கூடிய அந்த இடத்தில் உத்தண்டி இருக்கும். உத்தண்டியில் கடற்கரையில் தான் தற்பொழுது இந்த சூழல். காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. காற்றினுடைய வேகம் அதிகரிப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நிற்க முடியாத ஒரு சூழலும் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் தான் இருந்து வருகிறது. காற்றினுடைய வேகத்தின் அதாவது கடல் காற்று வேகம் அதிகமாக இருப்பதால் தரைக்காற்றிலும் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. அதே போல தென்னை மரங்கள் எல்லாம் வேகமாக காற்றினுடைய வேகத்தின் காரணமாக தென்னை ஓலை எல்லாம் அசையக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் கடல் காற்றினுடைய வேகத்தின் காரணமாக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இங்கு கடல் காற்றினுடைய வேகம் அதிகரித்து அலையினுடைய வேகமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் காண்பிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மொத்தமாக கூற வேண்டும் என்றால் அலை அதிக அளவில் வேகமாக வீசி வருவதும் அதே போல காற்றினுடைய வேகம் காணப்படுவதும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். நித்யானந்தன், கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கும் நிலையில காற்றின் வேகமும் அதிகமாக இருக்கு. இந்த நிலையில கடல் நீர் வீடுகளுக்கு கிட்டேயே வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்களா? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது கடல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கடல் பகுதியில் நிற்பதன் காரணமாக வீடுகள் நிற்கக்கூடிய பகுதியில் குறைவாக இருக்கிறது. இங்கு பண்ணை வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வீடுகள் இருக்கிறது. அந்த பகுதியில் மக்கள் வீடுகளுக்கு அடித்து வீடுகளுக்குள்ளாக தண்ணீர் வரக்கூடிய ஒரு சூழலில் இருந்து வருகிறார்கள். அடுத்ததாக நாம் இங்கிருந்து அந்த 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்து சென்று அடுத்த நேரலையில் நாம் அந்த காட்சியினை படம் பிடித்து நேரலையில் காண்பிப்பதற்காக இருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்திற்கு கடலுடைய காற்றின் வேகமும் கடலுடைய அலையின் வேகமும் அதிகரித்து காணப்படுவது. அதே போல கடலில் இருக்கக்கூடிய காற்றின் வேகம் என்பது சுமார் 70 கிலோமீட்டருக்கு மேலாக இருப்பதன் காரணமாக கடல் காற்றும் தரைக்காற்றும் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக மழையினுடைய அளவு என்பது நிதானமாக மழை பெய்து வருகிறது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் மழை பெய்து வந்தாலும் ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலையில் தொடர்ச்சியாக ஒரு 5 நிமிடம் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது. அலை தொடர்ச்சியாக ஆக்ரோஷமாக இருந்து வருகிறது. நமக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதி என்பது கோவளம் மாமல்லபுரம் இருக்கக்கூடிய அந்த பகுதி. நமக்கு நேராக இருக்கக்கூடிய பகுதி என்பது திருவான்மியூர் கடற்கரை. நாம் பார்க்கலாம் கடலுடைய அலை சுமார் அங்கு இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நிற்கும். ஆனால் தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி வரை கடலுடைய அலை என்பது வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அலையினுடைய வேகம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. காற்றினுடைய வேகமும் அலையினுடைய வேகமும் அதிகரித்து இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் அதிக அளவில் காற்றின் வேகம் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பாதுகாப்பான இடங்கள் தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் அவர்களை தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு தாழ்வான பகுதியில் இருப்பவரெல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது அவசியம் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. என்றால் புயலினுடைய வேகம் என்பது புயல் கரையை கடப்பது தாமதமாக இருப்பதன் காரணமாக காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்தே காணப்பட்டு வருகிறது. கடல் காற்று வேகமாக வீசுவதன் காரணமாக தரைக்காற்றும் அதிகரித்து காணப்படுகிறது. மரங்கள் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாக இருந்து வருகிறது. நித்யானந்தன், பார்க்கும் போதே அலையின் வேகமும் காற்றின் வேகமும் எந்த அளவுக்கு இருக்கு என்று தெரிகிறது. தொடர்ந்து நீங்க களத்தில் இருந்து எச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் செய்திகளை தொடர்ந்து சேகரித்திருங்க. நன்றி நித்யானந்தன். வர்ணியா, நீங்கள் தொடரலாம். பென்சில் புயல் காரணமாக செங்கல்பட்டு உத்தண்டி கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் காட்சிகளை நேரலையில் நமது செய்தியாளர் நித்யானந்த் வழங்க கேட்டறிந்தோம். தொடர்ந்து பென்சில் புயல் கரையை கடப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்கின்ற அண்மை செய்தியும் தற்போது நாம் பார்த்தோம். இன்று இரவு அல்லது நாளை கரையை கடக்கக்கூடும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கனமழை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக செங்கல்பட்டு உத்தண்டி கடற்கரையில் பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் அண்மை செய்தியும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.